ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. வீக்கெண்ட்றதுனால அதிகமாக இருக்குது. அதுபோக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயில் தேவஸ்தானம் சார்பாக திருமலையில் இயங்கும் அனைத்து உணவகங்களையும் எஃப்எஸ்ஐ, அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கள் எல்லா இடங்களையும் ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செஞ்சு அந்த உணவோட தரத்தை, அந்த அரிசி, அங்கே இருக்க பொருட்கள்லாம் எக்ஸ்பீரி ஆகிடுச்சுன்ற தரத்தை தொடர்ந்து களப்பணி செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே இப்போ தான் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அன்னப்பிரசாதம் உட்பட திருப்பதியில் கொடுக்கும் அன்னப்பிரசாதங்கள், திருமலை திருப்பதியில் கொடுக்கும் அன்னப்பிரசாதங்களை மேலும் டேஸ்ட், அந்த குவாலிட்டி, ஃபுட் குவாலிட்டி ஒன்று அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி, உணவு, பால், குடிநீர் அனைத்தும் செய்கிறதுக்கு உண்டான தேவஸ்தானம் அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இது எல்லாமே இந்த யூஓ அவர்கள் வந்த பின்பு தான் அந்த நடைமுறை எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அனைவருக்கும் இந்த விஷயம் கொண்டு சேரப்படுகிறது என்ற விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். 2018-19 பிறகு நான் பால் திருமலையில் கொடுத்த அந்த பால் சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா 2024 மட்டும்தான். நான் அதே ஒரு ப்ளஸ்ஸாக நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்கு. அதுபோக இன்னைக்கு உண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வரவங்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிபிரி நடைபாதை வர்றவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் பக்தர்களுக்கு தினசரி இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. அந்த இலவச தரிசன டிக்கெட்டில் இன்றே தரிசனம் பார்க்கறதுக்காக பக்தர்கள் நிறைய பேர் கூட்டம் அலைமோதுகிறது. இன்றே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4,000 டிக்கெட்டும் பக்தர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. அதில் பக்தர்கள் க்ரௌட் கொஞ்சம் வழக்கத்தோடு அதிகமாக இருந்த காரணத்தினால டிக்கெட் எல்லாமே ரொம்ப வேகமாகவே காலியாச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். நமக்கு 3:44 கிடைச்ச அப்டேட் படி இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு 6,137 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசன டிக்கெட் ஒரு 3,976 டிக்கெட்டும் அவைலபிள் இருந்துச்சு. அதுபோக நமக்கு 4:30 கிடைச்ச அப்டேட் படி இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஒரு 3,457 டிக்கெட்டும், நாளை காலை தரிசன டிக்கெட் 3,965 டிக்கெட் அவைலபிள் இருந்த தகவல் கிடைச்சது. அதுபோக காலை 5:30 மணி நிலவரப்படி இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட் மொத்தமாக காலி ஆகிடுச்சு. 5:30க்கெல்லாம் இன்றைக்கு உண்டான 12,000 டிக்கெட்டும் காலி ஆகிடுச்சு. அதன் பின்பு அந்த 5:30 மணி நிலவரப்படி 3,960 டிக்கெட் இருந்துச்சு. நாளை அதிகாலை தரிசன டிக்கெட் ஆகும். சரிங்களா? அது போக திரும்பவும் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி 7:19க்கு கிடைச்சது. 6:35 ஒரு அப்டேட் கிடைச்சது. 6:35 அப்டேட் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு தரிசனம் பார்க்கும் டிக்கெட் 414 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்துச்சு. திரும்பவும் 6:50 கிடைச்ச அப்டேட் படி முற்றிலும் டிக்கெட் காலியாகி விட்டது. மொத்தம் 16,000 டிக்கெட்டும் இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4,000 டிக்கெட்டும் மொத்தமாக சேர்த்து 6:50 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் போகும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டிக்கெட் தினசரி ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி பாயிண்டில் வழங்கப்படுகிறது. அந்த திவ்ய தரிசன டிக்கெட் இன்றே தரிசனம் பார்க்கும் டிக்கெட் மட்டும்தான் வழங்கினாங்க. அதில் 3,000 டிக்கெட் மட்டும் இன்றே தரிசனம் பார்க்கறதுக்குள்ள டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு தர தொடங்கிய 3,000 டிக்கெட் காலை 6:59, அதாவது 7 மணிக்கு எக்ஸாக்டாக 7 மணிக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி 2,275 திவ்ய தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு என்ற விஷயத்தையும் அது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது போக மீண்டும் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி மீண்டும் நமக்கு ஒரு டைமுக்கு அப்டேட் கிடைச்சது. காலை 9:03, இந்த வீடியோ எடுக்கும்போது காலைல 9:15 கிடைச்ச அப்டேட் படி 658 திவ்ய தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். சரிங்களா? இந்த கவுண்டர் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மீண்டும் நாளை காலை ஸ்ரீவாரி மட்டில் 6 மணிக்கு தரப்படும் டிக்கெட் மீண்டும் திருப்பதியில் நாளை காலை 2 மணிக்கு டிக்கெட் தரப்படும். 11:30 மணிலேருந்து கியூ லைனில் நிற்க வைப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன்.
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை கொடுத்தாங்க. 20ஆம் தேதி 7/2024 அன்று 83,538 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கை. 30,267 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,25,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் 16 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரங்களில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். நம்மளுடைய எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் மூலிமா தரிசனம் பார்க்குறதுக்கு 3.5 மணி நேரம் முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 14 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம். எஸ்டிமேஷன் தரிசனம் இவ்வளோ தான். ஆனால் கூட்டம் எங்கேயும் வெளியில் நிற்கல. ஏடிசி சர்க்கிள் வழியாக கியூ லைனில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஜாயின்ட் ஆகுது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் தற்பொழுது வரைக்கும் சிஆர்ஓ ஆஃபீஸில் திருமலை உண்டான ரூம் புக்கிங், ஆஃப்லைன் 100 ரூபா ரூம் புக்கிங் பக்தர்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லாக்கர் ஏரியா பொறுத்தளவுக்கு யாத்ரி சதன் 1, யாத்ரி சதன் 2 இந்த இடங்கள் எல்லாமே லாக்கர் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் லாக்கர் வாங்கிடலான்ற நிலைமையை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லட்டு 2 லட்டு முதல் 4 லட்டு வரை பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகுது. புஷ்கர்ணி குளம் அன்னபிரஸ்தான சென்டர் வழக்கம் போல் பக்தர்களுக்கு எல்லாமே அனுமதி உண்டு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மளிடம் ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணலாம். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சேம் டேலே ஒரே நாளில் திருப்பதிலையும் திருமலையிலும் ரூம் புக்கிங் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆனால் ரூம் புக்கிங் தான் கிடைக்கும். ஏன்னா திருப்பதியில் கிடைச்சா திருமலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. திருப்பதியில் கூட ஈஸியாக ரூம் புக்கிங் கிடைச்சிடும். திருமலையில் போய் லைவ் நின்று வாங்குறது பெரிய கஷ்டம். பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்ணா, நான் திங்கட்கிழமை சாமி தரிசனம் செய்ய வருகிறேன். கூட்டம் எவ்வாறு இருக்கும்? இன்றைக்கும் நேற்றும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. திங்கட்கிழமை சற்று குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா. அண்ணா, நாளைக்கு தரிசன டிக்கெட் தருவாங்களா? தினசரி காலை 2 மணிக்கு திருப்பதியில் தரிசன டிக்கெட் வழங்கப்படும். 11 மணிக்கு மேலே வந்து எப்போ வேணால் கியூ லைனில் உட்கார வைப்பாங்க. ஆனால் ரூம் கேன்சல் பண்ண முடியுமா? ரூம் கேன்சல் பண்ணலாங்க. அன்றைக்கி ரூம் புக்கிங் அன்றைக்கே கேன்சல் பண்ண முடியாது. முன்னாடி ஒரு 2-3 நாள் 10 நாள் முன்னாடி கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணினா உங்கள் ரூம் புக்கிங்கோட அமௌண்ட் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். ப்ரோ, விஷ்ணுவாஸில் எஸ்எஸ்டி டோக்கன் கியூ ஸ்டார்டிங் பாயிண்ட் லைவ் வீடியோ கொடுங்க. ஸ்டார்டிங் லைவ் வீடியோ நான் அடுத்த தடவை எடுத்து தர வேண்டாம். கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விஷ்ணுவாசத்தோடைய அந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வழியாக தான் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லையா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் வெளியில் வர்றது வந்து அனுப்புகிறாங்க. ஓகேங்களா ப்ரோ? அலிப்பிரி மெட் வழியாக நடைபாதை வழியாக செருப்பு போட்டுட்டு போகலாமா? இல்லை அலிப்பிரி நடைபாதையில் எங்கே லாக்கர் இருக்குது செப்பல் வைக்கிறதுக்கு, இல்லை பார்சல் லக்கேஜில் போட்டுக்கலாமா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களோட பேக்கில் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க, மேலே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சரிங்களா? திருமலை திருப்பதி கோவிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக கொடுங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு வழங்குங்க. உங்களுக்கு வேற என்ன சந்தேகம், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பார்க்குறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.